சொல்லு பிரபா. அபி என்னதாண்டா நடக்குதாங்க? நீ பிரக்யாவை வீட்டை விட்டே அனுப்பிட்டியாமே, அதுவும் அந்த ஆலியாவும் தனுவும் சொன்னது ரம்பியா? அபி உன் மனசாட்சிக்கே நல்லா தெரியும் ஆலியாவும் தனுவும் எப்படிப்பட்டவங்கன்னு. அண்ட் how can you do this டாபி? அவங்க ரெண்டு பேருக்கு உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறது தான் ஒரே குறிக்கோள். நீங்க ஒன்னா சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இப்போ வழக்கமான கேம் தான் விளையாடி இருக்காங்க, பட் பிளான கொஞ்சம் மாத்திருக்காங்க. யாரோ வந்து அவங்க பிரக்யா இல்லைன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? அவ்வளவு ஈஸியா போச்சா? இதுனா அப்படி ஒரு விளையாட்டா? அபி அது எப்படி இன்னொரு ஐடென்டிட்டியை மாத்திட்டு வர முடியும்? இது பாரு பிரபா, நான் இப்ப எதுவும் கேட்க விரும்பல. உனக்கு முழுசா என்ன நடந்ததுன்னே தெரியாது. நீ முதல்ல வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே? நான் வரத்துக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் அபி. சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ இப்பவே போய் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அண்ட் இதையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிதான் உனக்கு புரிய வைக்கணுமா? இத்தனை வருஷமா பிரக்யாவோட ஒன்னா வாழ்ந்தவன் நீ. உன் அளவுக்கு அவங்கள வேற யாரும் புரிஞ்சுக்கல. இத்தனை நாளா நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருந்ததா? உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துச்சா என்ன? இது நிச்சயம் ஆலியா தனுவோட ஒரு பிளான் தான். உங்களை பிரிக்கணும்னு பாக்குறாங்க. அதையும் உனக்கு புரியல? இல்ல பிரபா, அவ பிரக்யா இல்ல, அவளோட டூப்ளிகேட் வேஷம் போட்டு வந்திருக்கா. இல்ல, அவங்க கண்டிப்பா பிரக்யா தான். இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும் அபி. நம்ம ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஒரே காலகட்டத்தில இருந்தே நல்லா தெரியும். அவங்க உனக்கு ஒய்ஃபா இருக்கலாம், பட் எனக்கு சிஸ்டர் மாதிரி. நம்ம ரெண்டு பேருக்குமே அவங்க ஒரு ஃபேமிலி. அவங்க யாருங்கிறதுல நமக்கு குழப்பம் வந்துட கூடாதுடா. ஒருவேளை வந்தது போலியா இருந்தா அவங்க பிரக்யாவா இத்தனை நாளா இருந்திருக்கவே முடியாது. அபி இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாரையுமே காப்பாத்தி விட்டாங்கடா. பிரக்யாவோட அந்த நல்ல மனசு வேற யாருக்கு வரும் சொல்லு? அவங்க உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க. இங்க பாரு அபி, தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு பாரு. அவங்க பிரக்யாவே தான். உங்களை பிரிக்கணும்னு உங்க எதிரிங்க போட்ட திட்டம் தான் இதெல்லாம். உன் கூட இருந்தது உன்னோட வைஃப், உன்னோட லவர். பிரபா உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன மாதிரி தான் ஏமாந்துட்டு இருக்க பிரபா. அபி நான் அவ்வளவு ஈஸியா ஏமாறுறவன் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. பிரபா நீ நான் சொல்றது கேளு பிரபா. நான் தான் சொல்றேன்ல, அவ பிரக்யா இல்ல. அவ வேற யாரோ வேஷம் போட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கா. அவ என் பணத்துக்கு தாண்டா ஆசைப்பட்டு வந்திருக்கா. அபி உன்னோட பணத்தை எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சது பிரக்யா கிடையாது, வேற யாரோ ஒருத்தங்க. ஆல்ரெடி என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பிரபா. அபி அபி நான் சொல்றது நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன்? இந்த நேரத்துல திடீர்னு ஏன் வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அவர் கூட வரலையான்னு கேட்பாங்களே. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவ நேரா சரளா ஆண்டி வீட்டுக்கு தான் போவான்னு. பொண்ணியா இருந்தா அங்க எதுக்காக போகணும் சொல்லு? அவ பொண்ணு இல்ல பிரக்யா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல. நீ கொஞ்சம் வாய மூடணும். ஜஸ்ட் பிகாஸ் அவ சரளா ஆண்டி வீட்டுக்கு போறதுனால அவ பிரக்யா ஆயிட மாட்டா, புரிஞ்சுதா? ஒருவேளை அவ ஏதாவது முக்கியமான வேலையா ஏதாவது பிளான் கூட போட்டுட்டு இருக்கலாம். நாம அதை கண்டுபிடிக்கணும் தானே. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை தெரிஞ்சிடும்ல. லெட்ஸ் கோ. அந்த புக் வேணும். இல்ல, நானே எடுத்துக்கிறேன். த்ரிஷா, நீயா? என்னம்மா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா. ஒருவேளை நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கனா, நான் அவளை பத்தி எதுவும் கேட்க விரும்பலமா. இப்பதான் பிரபா கிட்ட சொன்னேன், உங்ககிட்டயும் சொல்றேன். அவ பிரக்யா இல்லம்மா. நான் என் கண்ணால பார்த்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் இல்லன்னு சொல்லல. நீங்க கண்ணால பாக்குறது அப்புறம் ஆலியா காட்டின ப்ரூஃப் எல்லாமே பொய்ன்னு சொல்ல வரல. ஆனா இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு தெரியறது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலகத்துல அக்கா மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஆனா அண்ணா, உங்க கூட இருக்கிறது அந்த பொண்ணுதான்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? அது பிரக்யா அக்கா இல்லன்னு எப்படி சொல்லலாம்? இவங்க உங்க கூட இருக்கும்போது இவங்க தான் பிரக்யான்னு உங்களுக்கு தோணலையா? அவங்க தான் உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கு தோணலையா? அண்ணா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. இப்ப எனக்கு ஏன் மேலேயே நம்பிக்கை இல்ல. நான் மத்தவங்களை எப்படி நம்புறது? அண்ணா, ஒருவேளை அவங்க பிரக்யா அக்கா இல்லன்னு வச்சுப்போம். அந்த டூப்ளிகேட் உங்களுக்காக பிரக்யா பண்றதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு அவசியமே இல்லையே. ஏன்னா அவ மேல யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு இத்தனை நாளா நாடகம் ஆடிட்டு இருந்தா. சரி ஓகே, அவங்க நாடகம் ஆடுறாங்கன்னு வச்சுப்போம். இங்க பாருங்க, வேஷத்தை வேணா மாத்திக்கலாம், ஆனா
கண்கள்ல இருக்க அந்த உண்மையை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சிரிச்சு பேசுற மாதிரி நாடகம் ஆடலாம், அழுது பேசுற மாதிரி கூட நாடகம் ஆடலாம். அவங்க எந்த ப்ரூஃபையும் உங்ககிட்ட காட்டாததுக்கு காரணம் உங்களுக்கு அவங்க மேல இருக்க காதலே அவங்களுக்கு ப்ரூஃப்னு நம்புறாங்க அண்ணா. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதலே போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்க காதலை உங்களால ஃபீல் பண்ண முடியலையாண்ணா? அவங்க தான் பிரக்யான்னு உங்களுக்கு தோணலையா? இந்த பொன்னி பிரக்யா விஷயத்துல அம்மாவை மாட்டி விட வேண்டாம் தான் நான் இது வரைக்கும் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல. நான் அவங்கள இது எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ணி அவங்கள பிரச்சனையில மாட்டி விட வேண்டாம் நினைச்சேன். ஆனா இப்ப என்கிட்ட வேற வழியே இல்லையே. இப்ப டபுள் ஷூரா தெரியும் பாரு, இவ பொண்ணு இல்ல பிரக்யான்னு. நான் சொன்னது நீ ஆரம்பத்திலே நம்பிருக்கலாம்ல அலியா? அப்புறம் என்ன பண்ணிடுவ? நம்ம ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டோம். எதுவா இருந்தாலும் இதோ இவதான் பண்ணிருப்பா. பிரக்யாங்கிற பட்சத்துல இவளே நம்மள அடிச்சு துரத்தி இருப்பா. அட்லீஸ்ட் நாம இவ்வளவு ஏமாந்திருக்க வேண்டாம்ல. இது பாரு, தேவையில்லாம என்ன இரிட்டேட் பண்ணாம அவன் என்ன பண்றான்னு பாரு. இன்னும் எதுவும் ப்ரூவ் ஆகல. நான் வேற எங்கேயாவது எந்த இடத்துக்கு போவேன்? இப்ப நான் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுது என் பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் ஒளிஞ்சுக்கிட்டு. இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களா? ஆனா இவங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் என் பின்னாடி எதுக்கு வந்தாங்க? ஒருவேளை நான் பொண்ணு இல்ல பிரக்யாங்கிற டவுட் இவங்க 2 பேருக்கும் வந்துருச்சோ? கடவுளே, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப இவங்க டவுட் இன்னும் அதிகமாயிடுமே. ஒருவேளை நான் பொண்ணியா இருந்திருந்தா பிரக்யாவோட அம்மா வீட்டுக்கு எதுக்காக வர போறேன்? இல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அப்புறம் எனக்கு இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் மொத்தமா போயிடும். இல்ல நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இவங்க டவுட் போக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நான் இப்ப உள்ள போகவே கூடாது. நான் பொன்னியோட வீட்டுக்கு தான் போய் ஆகணும். பொன்னி அவ வீட்டு அட்ரஸ் எனக்கு கொடுத்துருக்கா. நான் அவ வீட்டுக்கே போறேன். மைதிலி, என் ட்ரெஸ்ஸ கொஞ்சம் எடுத்துக்கூட. அப்படி என்ன பாத்துட்டு இருக்க நீ? ஒரு நாள் விரதம் இருக்கிறதுனால எல்லாம் நீ ஒல்லி ஆயிட மாட்ட. இல்ல அப்புறம் நான் அதுக்காகலாம் ஒண்ணு பாக்கல. நான் இப்போ கண்ணாடியை ஏன் பாத்துட்டு இருக்கேன்னா, நமக்கு தெளிவா நம்ம வீட்ல இருக்கிறது பிரக்யா இல்ல டூப்ளிகேட் தெரிய வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு டூப்ளிகேட் இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். என்ன மாதிரியே தான் இருப்பா. என்ன மாதிரி இருக்க மாட்டாளே. நான் சொல்றதுக்கு அர்த்தம் அது இல்லங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு டூப்ளிகேட் இருந்தாங்கன்னா அவ என்ன மாதிரியே அறிவுள்ளவளா, அழகா, நல்லவளா, பதிவிரதா மாதிரி இருப்பாள்ல. ஒருவேளை என்ன அப்படியே மாயமாக்கிட்டானா, அவ எனக்கு பதிலா உங்க முன்னாடி வந்து நின்னானா, அவளை பார்த்தா நான் இல்லன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? இங்க பாரு, இரு ஓவரா யோசிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாரும் இல்ல. அப்படின்னா நான் யூனிக்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீ கண்டிப்பா யூனிக்கானவதான். அந்த கடவுள் கூட உன்னை படைச்சப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி டூப்ளிகேட் பண்ணுவாரா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இல்ல நான் உண்மைதான் சொல்றேன். கடவுள் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாரு. ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா கூட அத மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாரா என்ன? போங்க, நான் உங்க கூட பேசவே விரும்பல. போங்க. அப்படியே உங்க கூட பேசுறதுக்கு நான் துடிக்கிறேன் பாரு.
இங்க எப்படியோ வந்துட்டேன். ஆனா உள்ள எப்படி போறது? சாவி சாவி தேடுற மாதிரி ஆக்டிங் பண்ண வேண்டியதா? ஆலியா பின்னாடியே இருக்கா. அட, இது சாவிதானா? எஸ், முதல்ல தனுக்கு போன் பண்ணி அவன் நினைச்சது தப்புன்னு சொல்லணும். ஆலியா என்னாச்சு? நீ அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியா இல்ல ஜஸ்ட் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா? பட் யா, நான் இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவ பொண்ணியே தான். ஏன்னா அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆலியா, ஒருவேளை அவ பொண்ணியா இருந்தா எதுக்காக முதல்ல சரளா ஆண்டி வீட்டுக்கு போகணும்? ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்நேரம் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. விளக்கு கூட எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படின்னா அவ இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும். அவளுக்காக நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அவ மட்டும் வந்துட்டானா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நான் அவளை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆலியாவும் தனுவும் பொன்னியோட பசங்களை பொண்ணுகிட்ட ஒப்படைச்சே ஆகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம ரொம்ப நாள் இப்படி பிரிஞ்சிருக்க போறது இல்ல. கூடிய சீக்கிரத்துல உங்க பிரக்யா உங்க கூட இருப்பா. உங்க பொண்டாட்டியா உங்க கூட இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி மாதிரியே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஆலியாவும் தனுவும் இன்னும் வெளியில தான் இருக்காங்களா? ஒருவேளை அவங்க பொண்ணு இங்க வரத பார்த்தாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இல்ல, இந்த டோர் வழியா வெளியில போனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துருவாங்க. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கணும். இது பின்பக்க கதவு. இது வழியா போய் பார்க்கலாம். ஆலியாவும் தனுவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்கலாம். ஆலியா, நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்புறதா இல்ல. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா முதல்ல அவ எதுக்காக சரளா ஆண்டி வீட்டுக்கு போகணும் நான் கேக்குறேன்ல. ஐ மீன், இப்போ என்னோட கன்ஃபியூஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு. உனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, ஆனா எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அவ பொண்ணியே தான். சோ ப்ளீஸ் தனு, உன்னோட இந்த மேட்னஸ விட்டுடு. ஒருவேளை நாம ரெண்டு பேரும் அவளை ஃபாலோ பண்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போய் அதனால அவ முதல்ல இங்க வந்துட்டு அதுக்கப்புறமா அங்க போயிருப்பாளோ? இங்க பாரு தனு, அவ வீட்டுக்குள்ள போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அவளோட வீட்டுக்கு பொன்னி அவ வீட்டுக்கு போனா. சோ அவ பிரக்யா இருக்க வாய்ப்பில்லை. நான் யோசிச்சது கரெக்ட் தான். இவங்களுக்கு என் மேல டவுட் வந்திருக்கு. அதனாலதான் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஒருவேளை நான் அம்மாவை பாத்திருந்தேன்னா நான் பிரக்யாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். நல்லவேளை எனக்கும் சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு. நானும் இங்க வந்துட்டேன். அலியா, நீ என்னதான் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் ஏன் டவுட் இன்னும் கிளியர் ஆகவே இல்ல. ஐ மீன், நீ
நீ வேணும்னா அவளை பொண்ணுன்னு நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் வேணும். நான் இங்கேயே இருப்பேன். இவ பொண்ணு இல்ல பிரக்யாங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன். நீ எங்க வேணாலும் இருத்தனும். வேணும்னா அவன் மொட்டை மாடியில போய் உட்காந்துக்கோ, கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் வீட்டுக்கு போறேன் பிகாஸ் ஐ அம் ஃபீலிங் சோ ஸ்லீப்பி. ஓகே, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. வீட்ல இருந்து கால் வருது. சொல்லுங்க மைதிலி அண்ணி, என்ன அர்ஜென்ட் விஷயம் ஃபோன் பண்ணிருக்கீங்க? வாட்? அண்ணன் வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆலியா, நீ எதுக்காக போனை ஹோல்ல வச்சிருக்க? இவ என்ன அங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காளான்னு தெரியல. எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க? எனது சிட்டி ஹாஸ்பிட்டலா? இதோ நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, அவருக்கு ஆக்சிடென்டா? ஓ நோ. நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே அவரை டிரைவ் பண்ணிருப்பாரு. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவர் நல்லபடியா இருக்கணும். நான் உடனே போய் அவரை பார்க்கணும். தனு, தனு, இப்பதான் எனக்கு கால் வந்தது. அண்ணாவோட வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவரை சிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? தனு, ஓ மை காட், என்னாச்சு? அபிக்கு என்னாச்சு? அவன் நல்லா தானே இருக்கா? ஆலியா மூளை குழம்பிடுச்சா? நான் இங்க தானே இருக்கேன், என்கிட்ட கேக்குறேன். அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் மட்டும் தான் தெரியும். அவன் எப்படி இருக்கா, என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன். தனு, நீ வா. அவர் எப்படி இருக்காருன்னு தெரியலையே. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர்கிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது.